அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கோவிட் எந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் கையாளணும், என்னென்ன விஷயங்களை பாதுகாப்பாக இருக்கணும்? கோவிட் வருது வரல, இருமல் இருக்கு இல்ல, இது விட்டுடுங்க. ஒரு 3 days ஒரு ½ ஸ்பூன் தண்ணியில் போட்டு சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிடலாம். நிறைய சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸோ பெப்பர் ரொம்ப 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 அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அது நிலவேம்பு கஷாயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இப்போ ஒரு 4 வருஷமா எனக்கு இருக்குது, 3 வருஷமா எனக்கு இருக்குது அப்படின்னு வரவங்களுக்கு நான் மெடிசன் கொடுக்குறேன். குண்டா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது அவங்களுக்கு. வெறும் வயிற்றில் சாப்பிடணும். வெறும் வயிற்றில் நீங்கள் எது சாப்பிட்டாலுமே இட்ஸ் அ மெடிசன். நல்ல சளி இருக்குது, வீசிங் இருக்கிறவங்களுக்கே கொடுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணாது, தயிர் தாராளமாக 100% சாப்பிடலாம். பட் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடணும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய மருத்துவர் ஏகன் பாடி கேர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் மருத்துவம் ரீதியாக பேசினதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ மக்களும் தொடர்ந்து இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசின மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிட். ஸோ இப்போ கொஞ்சம் மக்கள் ரொம்பவே பயந்து போய் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே 1வது வேவ் 2வது வேவ்னு சொல்லிட்டு பல அலைகள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ திரும்பவும் இது ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறக்கூடாது. ஸோ எல்லாருமே அதை ஒரு சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய கோவிட் எந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் கையாளணும், என்னென்ன விஷயங்களை பாதுகாப்பாக இருக்கணும்? அதம்மா, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வர கோவிட் பயப்படுறதுலாம் ஒன்றும் தேவையில்லை. நார்மலாக வர மாதிரி போகிற மாதிரி தான். பட் அது உயிரிழப்புகள் போன வாட்டி இருந்த மாதிரிலாம் இந்த வாட்டி கண்டிப்பாக சான்சஸ் இல்லை. ஏன்னா அரசாங்கம் நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க, நிறைய மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாம் இது பண்ணிட்டு. பட் இருந்தாலும் நம்ம சைடில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சேஃபாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. இப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு மாஸ்க் போட்டு போங்க, தப்பு இல்லை. சப்போஸ் இன்ஃபெக்ஷன், சப்போஸ் இருமல் மாதிரி இருக்கா, உடனே ஒரு டாக்டர்கிட்ட காமிங்க, இமீடியட்டாக சரியாக போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டாம். இப்போ சப்போஸ் கூட்டத்தில் பஸ்ஸில் போகிறோம், டவுட் இருக்கும். இப்போ இங்கே அப்படி தான் வருது, பஸ்ஸு ட்ரெயின் எல்லா இடத்துலையும் கூட்டம் அது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, இரும்புவாங்க, தும்புவாங்க, இதுலேருந்து வர்றது தான் உங்களுக்கு எல்லாமே. அது இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஒரு பயப்பட தேவையில்லை. பட் ஆனால் அவேர்னஸில் இருக்கணும். இப்போ சப்போஸ் நாளைக்கு வெளியே போகிறோம் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் பெட்ரோல் போட்டு வச்சுக்கிறோம் வண்டிக்கு, அந்த அவேர்னஸ் நம்ம ஹெல்த் மேலே இருக்குல்ல. கண்டிப்பாக. புரியுதா? இப்போ எங்கேயோ போனோம், ஐயோ நாளைக்கு காலைல போய் ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இது ஹெல்த்தில் இருக்கணும். இப்போ நாளைக்கு நம்ம லைட்டாக தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், அதிகமான பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், தள்ளி போடுவோம். ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாதுமா. நான் எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன். ஏன்னா உலகத்தில் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் எதுனா ஹெல்த் மட்டும்தான். கண்டிப்பாக. அதில் நான் எதுவுமே இல்லை. நீ வேலைக்கு வர முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஹெல்த் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்பீடு இருக்கும். கண்டிப்பாக. காலைல 5:05 எழுந்துக்கலாம். எத்தனை பேர் எழுந்துக்கிறாங்க இன்னைக்கு? யாரும் எழுந்துக்கிறது இல்லை. என்னன்னா அதான் காலைல எழுந்தால் தான் அந்த ஸ்பீட்னஸ் கிடைக்கும் உனக்கு, அது வேணும். 2வது கோவிடுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராங்க எங்கிட்ட இப்போ நிறைய பேர், இந்த ஃபோன்லேயே நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு, என்ன பண்ணலாம்? இப்போ என்னோட மெடிசன் இருக்குது, லங்ஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லங்ஸ் கேர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கோவிட் வந்தாலும் நான் ஸ்பெஷலாக இது சொல்கிறேன். இதை இப்போ வீட்டில் வச்சுக்கிறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிட் வருது வரல, இருமல் இருக்குது இல்லை, இது விட்டுடுங்க. ஒரு 3 days 3 times ஒரு ½ ஸ்பூன் தண்ணியில் போட்டு சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிடலாம். எடுத்துட்டு ரிலாக்ஸ். என்னன்னு கேட்டால் லங்ஸில் இரிட்டேஷன் இருக்காது, அந்த இருமல் இருக்காது, அந்த ப்ராப்ளம் பயம் இல்லை, நமக்கு வரும்ன்ற பயம் இல்லை. அது டெஃபினட்டாக சொல்லுவேன் நான். ஓகே சார். ஏற்கனவே கோவிட்க்கு நம்ம வேக்சின் போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வேக்சின் அண்ட் செகண்ட் வேக்சின் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. நிறைய பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு திறனை கொடுத்தது நிலவேம்பு கஷாயம் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கும் போது இப்போ வரக்கூடிய வேரியன்ட் அதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணுமா, என்ன மாதிரியான விஷயங்களை இப்போ எடுத்துக்கணும்? இல்லைப்பா, ஜஸ்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, நிறைய சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம்,
இஞ்சி சேர்த்துக்கலாம், ம் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, ஓகே ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இப்போ மட்டன் ஃப்ரை பண்ணுறியா, பெப்பர் நிறைய சேர்த்துக்கலாம். ஓகே ஸோ பெப்பர் வந்து ரொம்ப 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 அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ம் மருந்து அது, கண்டிப்பா புரியுதுங்களா? அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு இந்த சீசன்லாம் போகிற வரைக்கும் வீட்டில் சாப்பிட்றத ஆரம்பிச்சுக்கலாம். ம் நல்லா ரசம் வச்சு குடிக்கலாம். இப்போ நிலவேம்பு கஷாயம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது. ம் அப்போ என்ன ஆகும், நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க வீடியோவில், அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நோயானது வெளியே போகும். கண்டிப்பா ஸோ அதுதான் நிலவேம்பு கஷாயம் யூஸ் ஆச்சு. இப்போ லங்ஸ் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும் அது. இப்போ அதுக்கு உண்டானது நம்ம எடுத்துக்கோங்க மெடிசன். இப்போ லங்ஸ் கேர் சொல்கிறது மெடிசன் வந்து 3 days எடுத்துக்கிறாங்க. ம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கேட்டிருக்காங்க என்கிட்ட, சார் இது மாதிரி வந்துட்டு இருக்கு வேணும். இப்போ இந்த வாரத்தில் மட்டும் 20 டப்பா அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இது ஓகே ஓகே கொரியரில். என்னன்னு கேட்டிங்கன்னா பயத்துக்கு சொல்லலாமா, முன்கூட்டி ஒரு அவேர்னஸ், பயம் இல்லை. கண்டிப்பா ம் அது மாதிரி வந்ததுக்கப்புறம் பயம் ஜாஸ்தி ஆகிடும். ம் ஆளால் கொண்டுன்னு சொல்லுவாங்க, மூச்சு வலிக்குதா அப்படின்னா ஆமாம், தலைவலிக்குதா ஆமாம். இதெல்லாம் வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுலேயே நம்ம பாதி வியாதி அது இன்க்ரீஸ் ஆகிடும். கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆகிடுடி. அதுக்கு என்ன சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இது வந்து ஒரு டப்பா நீங்கள் வைத்தீங்கன்னா ம் 3 பேர் சாப்பிடலாம் வீட்டில், ம் 3 பேர். அதே மாதிரி ஏஜ் கேட்குறாங்க ரொம்ப பேர், ஓகே 2 வயசு குழந்தைலேருந்து சாப்பிடலாமா இது? ஓ 2 வயசு 2 குழந்தைங்களுக்கு வயசு குழந்தைக்கே கொடுக்கலாம். ஓகே ஏன்னா 2 வயசு குழந்தைக்கு வந்துட்டு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பேபிஸ் அப் டு 5 years நார்மல் பேபிக்கு வந்து லங்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராதுமா, ஓகே வராது. அது சும்மா பேச்சு, அதாவது சளிகளி வரும், அது சரியாக போயிடும், அது அவ்வளோதான். லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வராது. ஓகே இது வந்து சில பர்டிகுலர் எப்படி வரும்னா பை பர்த். சில குழந்தைங்களுக்கு கோல்டாகவே பிறக்கும், ஆமா ம் இருமிக்கிட்டே இருக்கும் ஆரம்பத்துல இருந்து. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ 2 வயசு இருக்காங்களா கொடுக்கலாம். இப்போ நார்மல் பேபிஸ்க்கு வந்து 5 years வரைக்கும் நான் சொல்லுவேன், ஒரு பேர் சில ஜாலியாக வளர்த்து விடுங்க அப்படின்னுவேன். ஏன்னா அதான் வளர்ற வயசு, ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆர்கன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும் அதுங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் பொல்யூஷன் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், கட்டதெல்லாம் சாப்பிட்டு ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். இப்போ ஏற்கனவே வந்து கோவிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சிம்டம்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்கு எதுக்குமே ஸ்மெல்லு தெரியாமல் போகிறதா இருக்கட்டும், இல்லை சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சுவை தெரியாமல் போகிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அறிகுறிகள் சொன்னாங்க. இப்போ வரக்கூடிய கோவிட் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வெதர் சேஞ்சிங்கில் கூட நிறைய பேருக்கு கோல்டு காஃப் இதெல்லாம் வந்து இருக்கு. அதையுமே கூட அப்ப நாங்க கோவிட்டா இதை எடுத்துக்கலாமா, அதுக்கான சிம்டம்ஸா கூட இது இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல பயப்படுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நீங்க டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு என்ன அட்வைஸ் கொடுங்க? காலையில தூங்கி எழுந்துக்கிறோம், நல்லா தூங்குறோம், காலையில எழுந்துக்கும் போது பாடியில் ஒரு பெயின் இருக்கும், புரியுதுங்களா? எழுந்த உடனே இருமல் இருக்கும், பாடி பெயின் கண்டிப்பா இருக்கும், சிம்டம்ஸ் லைட்டா கொஞ்சம் என்னடா இது நல்லா தூங்கணுமே நம்ம என்ன வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இருமல் சளி, இது நார்மலாகவே இருக்கும், அந்த இருமல் பார்த்து நார்மல் வர இருமலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம். அது இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு டாக்டர் 2 நாள் 3 நாளில் கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பயப்படுறதுக்கு உண்டான கோவிட் வந்து இது இருக்காது. ஓகே சார், கண்டிப்பாக இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக இருக்காது. ஓகே சார், கண்டிப்பா இது ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். கண்டிப்பாமா கண்டிப்பாமா ஷூர். முன்னெச்சரிக்கையான மெடிசன் கிட்ட நான் போக சொல்லல. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு மிளகு நிறைய சேர்த்துக்கோங்க, சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம்லாம் வந்து அவ்வளோ அற்புதம் பண்ணக்கூடியது விஷயமா. கண்டிப்பா. இப்போ நான் ஒன்றும் இல்லை, சாம்பார் வெங்காயம் எல்லாருக்கும் சோம்பேறித்தனம். இப்போ நான் வீட்டில் வந்து கறி குழம்பு வையின்னு சொன்னாலே சாம்பார் வெங்காயம் உரிச்சு கொடுத்துருப்போன்னு சொல்லுவா. ஏன்னா அது உரிச்சு அது ஒரு பெரிய வேலை அது. அதனால சாம்பார் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிசீஸ் ஃபார்ம் ஆகிற டைம்ல பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. அதுல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா கொடுக்கும், சளி தொல்லையெல்லாம் இருக்காது, எல்லாமே நல்லா பண்ணுவோம். சாம்பார் வெங்காயத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. அது நீங்க எடுத்துக்கலாம் ஒரு அவேர்னஸா. அதுக்கப்புறம் டவுட் இருக்கு பண்றோம் அப்படின்னா வைக்கவே இருக்குவாங்க என்கிட்ட. சரியா? அது 3 பேர் எடுத்துக்கலாம் வீட்ல, எந்த பிரச்சனை இருக்காது. சரி, இப்போ இது வந்து எப்படி சார் சாப்பிடணும்? சார் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்டேக் எப்படி? அதமா இது வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்பாக கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து சுடுதண்ணி மாதிரி குடிக்க சொல்லலாம். கொஞ்சம் பெரியவங்க முடியுது அப்படின்னா அது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் பவுடர், வாயில் போடலாம். வாயில் போட்டால் இழுத்துக்கும், உள்ள புறையேறும். அதுக்கோசரம் என்ன பண்ணலாம், அவங்களும் வெந்நீரில் போட்டு சாப்பிட சொல்லுவேன். இல்லை நான் அப்படியே சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா சூப்பர். என்னன்னா வாயில் போட்டு சப்பி சப்பி நம்ம அதை எச்சரிக்கை இல்லையா, அது கூட சேர்த்து அப்படியே முழுங்க வேண்டியதுதான். நீங்கள் முழுகும் போதே அது எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. சுடுதண்ணியில் சாப்பிட்டா கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும், நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இமீடியட்டாக வேலை செய்யும். ஓகே, ஒரு half spoon டேப்லெட் மாதிரி இருக்குமா இல்ல பொடி பவுடர்மா? ஜஸ்ட் ஏதோ ஓகே, சோ பவுடர் மாதிரி இருக்கும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப 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 பெரிய gift மெடிசன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஓகே 3 காம்பினேஷன் இது.
ஓகே சார். 3மே இருக்கு, ஆயுர்வேதா, சித்தா அண்ட் யுனானி. ஓகே சார். இப்போ இந்த கோவிட் பத்தி நம்ம பேசணும் சார். அடுத்து இந்த பெண்கள் வந்து இன்ன வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ். சார் நிறைய பெண்களுக்கு இதுக்கான தீர்வு தான் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உங்ககிட்ட தீர்வு இருக்கா சார்? இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இப்போ ஒரு 4 வருஷமா எனக்கு இருக்கு, 3 வருஷமா எனக்கு இருக்கு அப்படின்னு வரவங்களுக்கு நான் மெடிசன் கொடுக்குறேன். கொடுத்து ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. பீரியட்ஸ்லாம் கரெக்டாக வருது சார் எனக்கு. இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸால் என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ வேலைக்கு வந்துடுறாங்க, வெளியில் வேலை டென்ஷன், புரியுதா? அந்த டென்ஷன் உங்களுக்கு தெரியாது, பட் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக பீரியட்ஸ் பார்த்தோன்னா 3 days 5 days மேக்ஸிமம். சரியா? ஒருத்தருக்கு 10 days 7 days 9 days கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது டாக்டர், என்ன பண்ணலாம்? இப்போது குண்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் இருக்கு இல்லைங்களா, அது கம்மியாக இருக்கு, அதிகமாக இருக்கு, இந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வருது அவங்களுக்கு. ப்ளஸ் வந்து இம்யூனிட்டி, புரியுதுங்களா? இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது பீரியட்ஸில் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக காட்டும். இது வந்து இப்போ 35 வயசு 38 வயசுக்கு மேலே இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ 28 வயசு 30 இப்போ ஒன் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் டெஃபினட்டாக நிறைய பேர் வராங்க, சார் இந்த மாதிரி இருக்கு சார் ப்ராப்ளம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன பண்ணுவோம், நாங்களும் செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு எப்படி உன்னோட ரெகுலர் என்ன பண்ற, ஏது பண்ற, ஃபுட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண சொல்லுவேன், கொஞ்சம் சில எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவேன், கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லிட்டு சில மெடிசன்ஸ் கொடுப்பேன். இப்போ 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டால் உடனே ஒரு 10-15 நாளில் சரியாகிற மாதிரி ஒரு மெடிசன்ஸ் கொடுப்பேன். அவங்க நெக்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, சரியில்லை சார் பரவாயில்ல, அப்போ இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயமா. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வாட்ச் பண்ணுங்க, நோ நீட் எனி மெடிசன்ஸ். ஒரு 3 மாசத்துக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு கப்பு தயிர் சாப்பிடுங்க. ஒரு கப்பு தயிர், வெறும் தயிர், ஒரு 100 ml சாப்பிடுங்க. இந்த தயிர் வந்துட்டு இப்போ சாம்பார் வெங்காயம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். இது உடம்புல வந்து ஃபேட் கொலஸ்ட்ரால் சேரவே விடாது, ஹீமோகுளோபின் லெவல் நல்லா பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா பண்ணும். ஆமா ஆமா ஆமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போன்ஸுக்கு நல்லது, ஒரு தனி எனர்ஜி கிடைக்கும்மா. தனி எனர்ஜி கிடைக்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அது என்னவோ அந்த டைம்ல போயிடும். சிம்பிள். ஓகே. சோ ஒரு கப் தயிர் சாப்பிட்டாலே காலையில கண்டிப்பாமா வெறும் வயித்துல எழுந்த உடனே சாப்பிடுங்க. புரியுதா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சாதம். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியத்துக்கும் அலோபதிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு எனக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. சித்தாங்கிறது வரதுக்கு முன்னாடி பண்றது சின்ன சின்ன விஷயம், அலோபதின்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் அவங்களால தான் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. கண்டிப்பா சார். இப்போ வெறும் கப் தயிர் அப்படிங்கிறது நிறைய பேர் பயப்படுவாங்களா சார்? ஆல்ரெடி இந்த சைனஸ் ப்ராப்ளம், கோல்டு இருக்கிறவங்க, எனக்கு சும்மா நான் ஏதாவது கூலிங்கா சாப்பிட்டாலே எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், காஃப் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு இது செட் ஆகும்? சிம்பிள். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், வெறும் வயிற்றுல சாப்பிடணும். வெறும் வயிற்றுல நீங்க எது சாப்பிட்டாலுமே இட்ஸ் அ மெடிசன். ஓகே. நெகட்டிவ் எதுவுமே பண்ணாது. நல்ல சளி இருக்கு, வீசிங் இருக்கிறவங்களுக்கே கொடுங்க, நீங்க பாருங்க, ஓகே, ஒண்ணுமே பண்ணாது. தயிர் தாராளமா 100% சாப்பிடலாம், பட் எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, தயிர் சாப்பிடுன்னு சொன்னா நைட் தயிர் ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க, காலைல கப்பில் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. தயிரை வந்துட்டு உர ஊற்றி வெளியே வைங்க, காலையில எடுத்து சாப்பிடுங்க, இதுதான் தயிர். இவங்க என்ன பண்ணுவாங்க, கடையில் போய் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. டாக்டர் சொல்லிட்டாருன்னு காலையில் எழுது ஒரு கப்பு சாப்பிடுவாங்க. அப்புறம் 4 நாள் கழிச்சு டாக்டர் தயிர் சாப்பிட்டு ஒத்துக்கல எனக்கு அப்படின்னு. அது நான் பொறுப்பு இல்லை. என்னன்னா இப்படி தான் அது எடுக்கணும். இப்போ சித்த மருத்துவத்தில் எந்த மெடிசனாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியே வச்சிருங்க. அர்லி மார்னிங் சாப்பிட சொல்கிற காரணம் அதுதான். ஸ்டமக் எம்டியாக இருக்கும், ஆர்கன்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்கும். இப்போ உள்ளே போச்சுன்னா அது வேலை செய்யும். ஒரு 4-5 டேஸில் உணரலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தேவையில்லை. ரொம்ப சீரியஸாக வராங்கன்னா மெடிசன் கொடுக்கலாம். கண்டிப்பாக. இப்போ 30-40 வயசு மேலே பெருசாக இருக்காது. 40 வயசுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிற்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, 42-45 பீரியட்ஸ் நிற்கிற டைமில் சில இரிட்டேஷன் வரும் அவங்களுக்கு. ஸோ அதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது சார். அப்போ நான் சொல்லுவேன், ஏஜ் என்னம்மா அவனுக்கு, ஒன்றும் கவலையப்படாது, இப்போ ரிலாக்ஸ், இதெல்லாம் சாப்பிடு, 2 மாதத்துல ஸ்டாப் ஆகிடும் உனக்கு, என்ஜாய், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதானே தவிர இதுக்கு வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து சின்ன ஏஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா இரிட்டேஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இரிட்டேஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் 3rd டே இதான் இரிட்டேஷன். இவங்களுக்கு 7 நாள் 8 நாள்லாம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இதுதான். தாராளமா ட்ரை பண்ணலாம், மெடிசன் வேண்டாம். கண்டிப்பா சார். நிறைய பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா. கண்டிப்பா ஷூர் எடுக்கலாம், தாராளமா எடுக்கட்டும். ஒரு 15 நாள் எடுத்து பார்க்கட்டும். அவங்க பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 15 டேஸ் எடுத்து பார்க்கட்டும், பார்ப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க சூப்பர், என்னன்னா அது கரெக்டா இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த ரீசெண்டா நிறைய பேர் ஆன்லைன்லயா இருக்கட்டும் இல்ல மருத்துவர்கள்ட்டயா இருக்கும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஹேர் ஃபால்.
ஸோ இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நான் இங்கே தண்ணி யூஸ் பண்ணனாலும் இல்லை ஆயில் யூஸ் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இப்படின்னு பல இது பார்க்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட்டு, ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் தான் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹேர் ஃபாலுக்கு ஒரு இதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ஒரு இருக்குமா? இப்போ ஹேர் ஃபால் ஒரு அதுவும் நல்ல கொஸ்டின். என்னன்னு கேட்டால், இப்போ உனக்கு முடி கொட்டுறது ஒரு ரீசனால இருக்கலாம், அவங்களுக்கு கொட்டுறது வேறு ரீசன், இவருக்கு கொட்டுறது வேறு ரீசன். சிலருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் கொட்டும் சிலருக்கு முடி. யோசிப்பான், நிறைய யோசிப்பான், இதுக்கும் உதவாதான் யோசிப்பான். ஓகே, புரியுதா? அது முடி கொட்டும். இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நல்லா இருந்தது சார், முடி எனக்கு கொட்டி போச்சு, நிறைய முடி வச்சுருப்பான், மெயின்டைன் பண்ண மாட்டான், அப்போ அது வீக் ஆகும். கண்டிப்பாக வீக் ஆகும். முடி நிறையா இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வழுக்கத்தலை இருக்கவங்க தான் சீப் வச்சுருப்பான் பாக்கெட்டில். ஜோக்குக்கு சொல்லலை நான், அது ஒரு கிரேஸ் அவங்களுக்கு. ஐயோ முடி நம்ம கொட்டிடுச்சு, இருக்கிற முடி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ஸுக்கு வர மாதிரி வழுக்கத்தலை நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு 10 இயர்ஸ்க்குள்ள லேடிஸ்க்கு வரும், டெஃபினட்டாக வரும். என்னன்னா அவங்க ஃபுட்டு இதெல்லாம் மாறி போச்சு, ஸ்டைலெல்லாம் மாறி போச்சு. ஆக்சுவலாக என்ன வைக்கிறதுங்கிறது சாயங்காலம் வைக்கணுமா, காலையில் வைக்கக்கூடாது. இப்போ வீட்டுக்கு போயிடுற ஒரு 7-7:30க்கு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு படுத்துக்கும். ஓகே, இதுதான் முறை. ஸோ என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை இருக்குமா? அது நார்மல் கோகனட் ஆயில் போதும். இப்போ உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து இதுக்கோசரம் சொல்ல வரல. இப்போ என்கிட்ட ஹேர் ஆயில் வச்சுருக்கேன் நான். ஓகே, புரியுதுங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இதில் இருக்கிற சில விஷயம்லாம் வந்துட்டு நம்ம வேர் இருக்கு இல்லையா, வேர்லுக்கு வந்து சக்தி கொடுக்கும், விட்டமின்ஸ் கொடுக்கும். ஓகே, விட்டமின்ஸ் கொடுக்கும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் முடி கொட்டுறதுக்கு நான் சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் D3 இல்லை மனுஷனுக்கு டோட்டலாக. ஆமாம், காலைல 10 மணிக்கு தான் விடியுது. அப்போ எப்படி விட்டமின் D3 இருக்கும் உங்களுக்கு? விட்டமின் D3க்கு நோ நீட் மெடிசன்ஸே இல்லை. அது சூரியன் கொடுக்கறது தான். அது ஜீவராசியெல்லாம் இருக்குல்ல. முடி கொட்ட போது நம்ம தான் ஃபீல் பண்ணுறோம். ஆடு மாடு எல்லாம் ஃபீல் பண்ணுறதா முடி கொட்டி போச்சு. என்ன ரீசன்? D3 எடுக்கிறதே இல்லை. காலைல 10 மணிக்கு இருந்தால் என்ன கிடைக்கும் அவனுக்கு? சரி, எண்ணத்தில் என்ன பண்ண முடியும்? முடியெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான். இதெல்லாம் வந்து பார்த்தா அவ்வளோதான். எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அப்படி தான் வரும். அது நம்ம இஷ்டத்துலாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ அது தகுந்த மாதிரி விட்டமின்ஸ் தேவையா, சில விட்டமின்ஸ் கொடுப்பேன். சிலருக்கு பாடி க்ளீன் பண்ணுவேன். இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, தலைக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, என்கிட்ட வராங்க. சார் இது மாதிரி சுட்டத்தலையாக இருக்குது, கல்யாணம் வச்சுருக்காங்க வீட்டில், இது மாதிரி இருக்குது. அப்போ சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க நீங்கள், இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, ஒரு 3 months டைம் கொடுங்க, 2 வாட்டி 3 வாட்டி மொட்டை அடிங்க. அப்போ தான் தெரியும் நம்மளது என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. அது தகுந்த மாதிரி ஹேர் ஆயில் கொடுக்குறேன். ஹேர் ஆயிலில் 3 டைப் வச்சுருக்கேன் நான், 3 types. ஓகே, சார் இப்போ முடிக்கு நடுவுல வந்து இந்த கேப் விழுகுது பாத்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் செட் ஆகும்? இந்த ஹேர் ஆயில் இல்லாம அதுக்கு வேற ஆயில் கொடுக்குறேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 டேஸ்ல இல்ல ஒரு 10 days மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டியா முடி வளர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. அது கொடுத்துட்டு சோ ரீக்ரோத் இருக்கும். ஆமா, ரீக்ரோத் இருக்கும். அது கொடுத்துட்டு இருக்கு. அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு, அது டைமிங் இருக்கு, அந்த டைம்ல ஆயில் போட்டு எல்லாம் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா வரும். அது இப்போ லேடிஸ்க்கு வந்து பெரிய இது அதான் ஹேர் ஃபால் தான். என்னன்னா பாக்குறது இல்லை. நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த ஹேர் ஆயில் கொடுக்குறேன் சொல்லுவேன், சிம்பிளா சாயங்காலம் போங்க, லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க, படுத்துக்கோங்க. டெய்லி பண்ணணும்னு அவசியமே இல்லைம்மா, வாரத்தில் 2 நாள் 3 நாள் போட்டால் போதும். இவங்க நானும் என்ன போடுறேன்னு சொல்லி ஆஃபீஸ் போகும்போது சும்மா தடவுறது, அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, குளிக்கிறது எடுக்காது. எந்த ஒரு விஷயமுமே உணர்ந்து பண்ணணும். கண்டிப்பா உணர்ந்து பண்ணணும். புரியுதுங்களா? அப்பதான் வந்து அது பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம உடம்புக்கு. அது பண்றதுக்கு இப்போ யாருக்கும் டைம் இல்லை. இதுல வந்து மெடிசனையோ டாக்டரையோ குறை சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காலையில 5 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி உட்காரிச்சு பெரியவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க, வெயில்ல விடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எனர்ஜி. இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, எடுக்கிறதுல யாருமே. அப்போ வந்து கண்டிப்பா முடி கொட்டுறது இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா சார். சார் நீங்க ஏற்கனவே நம்மகிட்ட நம்மளுடைய நேயர்கள்ல உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்து எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி இந்த தடவை ரீசெண்ட் டைம்ல இவங்க வந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு, இப்ப கியூர் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க, அவங்க பழைய நிலைமைக்கு ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குப்பா? ஆக்சுவலா எனக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு பாம்பேல இருந்து. அந்த பொண்ணு ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு என்னன்னு கேட்டா ஹேர் ப்ராப்ளம் தான். என்ன ஹேர் ப்ராப்ளம் தெரியுமா? 13 வயசு அந்த பொண்ணுக்கு. ஓ 13 வயசு. 13 இயர்ஸ். என்ன ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு கேட்டேன்னா, 1 கோடியில ஒருத்தருக்கு வர டிசீஸ். அது என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஐப்ரோஸ் இல்ல, ஐ லேஷஸ் இல்ல. ஓகே, ரெண்டுமே இல்ல. அந்த பொண்ணுக்கு ஸ்டேட் சாம்பியன் அத்லெட்டிக்ஸ்ல. ஓகே, மாஸ்க் எல்லாம் போட்டு நான் பார்த்து அந்த பொண்ணு ஒரே வார்த்தை சொன்ன அவகிட்ட, நான் சொல்ற மாதிரி கேளுமா, 3 monthsல உனக்கு நான் வர வச்சு தரேன். அவங்க அப்பாக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. சரி சார், நான் அவங்க பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை. சென்னையில் போய் பார்த்துருக்காங்க, துபாய் போயிருக்காங்க, அங்கே பார்த்துருக்காங்க, இந்தியாவில் பெரிய பெரிய ஸ்கின் டாக்டர்ஸ் பார்த்துருக்காங்க. அப்புறம் சொன்னேன் நான், அவங்க அம்மா சொன்னாங்க, சரி ஒரு பார்க்கலாம், எங்கேயோ பார்த்தாச்சு, ட்ரை பண்ணலாம் இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. எடுத்த உடனே எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட்டு.
அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க என்னை விட அதிகமாக முடி வந்திருக்கு அவளுக்கு. ஓகே. ரொம்ப ரொம்ப ஹாப்பி டாக்டர். அவங்க அப்பா வந்து எனக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்தது அது நான் உங்களுக்கு அது போடலாம் கண்டிப்பா, புரியுதுங்களா. கண்டிப்பா. இஸ் நாட் அ டாக்டர், இஸ் அ சூப்பர் ஸ்டார் இன் டாக்டர் இருக்காரு அவரு. ஓகே. அது மாதிரி ஒரு நிறைய விஷயமா. ஓகே. அப்புறம் பெங்களூர்ல இருக்காங்க பேஷண்ட்ஸ், ஸ்டமக் ப்ராப்ளம், ம். ஸ்டமக் ப்ராப்ளம் முடியவே முடியாதுன்னு சொல்லி விட்டாங்க. பையன் கூன் வந்துட்டான், அந்த வீடியோலாம் வச்சிருக்கேன் நான். ஓகே. அவங்களுக்கு கொடுத்தேன் ட்ரீட்மெண்ட்டு. தே ஆர் வெரி ஹாப்பி. இப்போ அந்த பையன் பஞ்சாப் போயிட்டான் படிக்கிறதுக்கு. கண்டிப்பா சார். அந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. நான் நிறைய ப்ராபகண்டா பண்றது இல்லை. இப்போ கோவிட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 300 ஃபீட்பேக் வச்சிருக்கேன் நான். ஓகே சார். இப்போ நீங்க இவ்ளோ பேருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டோ இல்ல இந்த இடத்துங்களில் பார்த்துக்கோங்க அப்படின்னு, ஏன்னா எல்லா இடத்துக்குமே நீங்க தான் அலையிறீங்க, நீங்க கண்டிப்பாம்மா. தான் போய் பார்க்குறீங்க. ஷூர் ஷூர். ஸோ எல்லாருமே நான் எல்லா இடத்துக்கும் போக முடியலம்மா, ஸோ கொஞ்சம் வயசாயிடுச்சு, ஸோ எல்லாருக்குமே ஒரு அசிஸ்டன்ட் வச்சுப்பாங்க, கண்டிப்பா, இல்லை ஒரு கண்டிப்பா. இடத்துக்கு நீங்களே வாங்க அப்படின்னு. ஆனால் நீங்களே எல்லா இடத்துக்கும் போய் யார் யார் எந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆனாலும் நீங்களே போய் கேர் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இல்லைம்மா, எனக்கு ஆக்சுவலாக நான் ரெடி. எனக்கு வந்து அசிஸ்டண்ட் யார் வேணா வரலாம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யார் வேணா வச்சுக்கிறது ரெடி நான். பட் என்னோட மென்டாலிட்டி, என்னோட ஸ்டைல் இதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டேன்னா வராங்க நிறைய பேர். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்தாங்க, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். எங்கள் அம்மா இதை சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. அதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு. என்னென்னா இது வந்து இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் வேறம்மா. இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து பாக்கெட் ரொம்புறது, இன்வால்மெண்ட்டுங்கிறது மனசு ரொம்புறது. சரியா? இன்வால்மெண்ட்டோட என்கிட்ட யார் வந்தாலும் சரி, நாளைக்கு வர சொல்லுங்க, நான் பண்ணுறேன். எனக்கு வந்து கண்டிப்பாக 100% எனக்கு வேணும். முடியல, சிலதெல்லாம் முடியல என்னால். அதே மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, இப்போ பிரியா உங்ககிட்ட நான் அனுப்புகிறேன் ஒரு என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் என்கிட்ட கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு அவங்க கிட்ட கிடைக்கும். அந்த இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னா நோ யூஸ், என் பேர் கேட்டு போவாங்க. கண்டிப்பா. புரியுதா? இப்போ நீ போயிட்ட, நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக இருப்பேன். அப்போ எனக்கு சோம்பேறித்தனம் ஆகிடும். நீ அங்கே போய் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம். பட் அதுக்கு உண்டான ஆள் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். வராங்க நிறைய பேர், இது மாதிரி கதை சொல்லிட்டு. இன்வால்மெண்ட்டோட வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்வால்மெண்ட்டோட வந்தால் மட்டும்தான் சித்தா மெடிசன் இல்லைப்பா எந்த லைன்லையுமே நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இதில் வந்து அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் தப்பு. நீ டிசைட் பண்ணு, உன் லைஃப்பை நீ தான் டிசைட் பண்ணு. கண்டிப்பா. இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது. ஒப்பீனியன் கேள், தப்பு இல்லை. அவங்க சொல்கிறது நீ கேட்கறதுக்கு அப்புறம் நீ எதுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து போயிட்டாங்க. நோ யூஸ், அதனால விட்டுட்டு போகிற வரைக்கும் போட்டோம். கண்டிப்பா சார். இந்த நேர்காணல் பார்த்துட்டு கூட வரட்டும், யார் வேணா வரலாம். நான் எல்லாருக்கும் கூப்பிடுறேன். ஐ எம் ரெடி. கண்டிப்பா. என்னால் முடிஞ்சது, கடவுள் என்கிட்ட கொடுத்ததை நான் தாராவாத்து கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுங்க சந்தோஷமா. நான் எதுவும் சேல்ஸுக்கோ இதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லித்தரேன், நீ ஒரு பக்கம் பண்ணிட்டு போ. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த நேர்காணல ரொம்ப சூப்பரா, ஸோ ரொம்ப பொறுமையாக மக்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எங்களுக்காக விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ், நன்றி.